இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு வருகிற போது நாடாளுமன்ற தொகுதியும் குறைக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பார்த்தால் அதிகம் பெற்றிருக்கலாம். நம்மை விட அதிகம் பெறக்கூடிய திறமை யாருக்கும் எந்த நாட்டிற்கும் எந்த மாநிலத்திற்கும் இருக்காது. ஏனென்றால் நாமெல்லாம் தமிழர்கள். அதனால்தான் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஆற்றல் நாம் படைத்திருக்கிறோம். தமிழ் மக்களுக்கு வணக்கம். மும்மொழி கொள்கை இதற்கு எதிராக ஒரு மொழி போர் என்று அறிவித்து வீட்டுக்கு வெளியில் கோலம் போட்டது. அந்த கோலம் பார்த்தீங்கன்னாக்கா கட்சிக்காரங்களே போட்டுவிட்டு அங்கே இருக்க மக்கள் தான் போட்டார்கள் என்று உருட்டியது. இந்த கேவலத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம். இதன் தொடர் காமெடியாக அடுத்ததாக நம்ம முதலமைச்சர் கிளம்பி இருக்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நாம் தமிழகத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வீரியத்தை நம்மிடம் இருக்கிறது. அந்த வீரியம் நம்மிடம் இருக்கின்ற காரணத்தினால் நாம் மும்மொழி வேண்டாம் என்கிறோம். என்ன கருமம் இது? மும்மொழி வேண்டாம் என்று சொல்வதற்கும் மும்மொழி கொள்கை என்பதற்கும் உலக வீரியம் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? குழந்தை பெற்றுக்கொள்வது ஒரு தகுதியாக நீ எடுத்துக்கொண்டு பேசப்போகிறாய் என்றால் இங்கே அதிகமாக குழந்தை பெற்றுக்கொள்வது தான் தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவியா? அடுத்தது இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு லாஜிக்கை யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. எவனோ எதையோ எழுதி தரான், அதை இவர் படிக்கிறார். இதை படிக்கும் பொழுது எதோட கோர்வையாக படிக்கிறதுன்னு தெரியல, அதனால் மாற்றி படிச்சுவிட்டார். இவ்வளவுதான் விஷயம். ஆனால் இவர்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு மழுங்கி போயிருக்கிறது என்பதை பாருங்கள். மழுங்கி போயிருக்கிறது என்பதை விட எந்த அளவிற்கு மட்ட ரகமாக இருக்கிறது என்பதனை பாருங்கள். இது இவர்களுடைய டிஎன்ஏ, கருணாநிதி குடும்பத்தின் டிஎன்ஏ. இது இப்படியாக சிந்திப்பது. அடுத்து பேசுகிறார். என்ன சொல்கிறார்? இன்றைக்கு பேசலாம் வாரிசு 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 என்று. வாரிசு நமக்கு இருக்கிறது, அதனால் வாரிசு சொல்கிறோம். வாரிசு இருக்கிறது, அதனால் நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்தது என்ன சொல்லலாம்? நம்ம யார் அந்த சார் ஞானசேகரன் என்ன சொல்லலாம்? எனக்கு ஆண்மை இருக்கிறது, அதனால் நான் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுகிறேன். அடுத்து அந்த மகளிர் அணி கூட்டத்தில் பெண் காவல் அதிகாரியிடம் சில்மிஷம் செய்த அந்த உடன்பிறப்பான உளுத்தம்பருப்பு அந்த பொறுக்கி என்ன சொல்லலாம்? எனக்கு கை நம என்றது, எனக்கு கை இருக்கிறது, அதனால் பெண் அதிகாரியும் இடுப்பை கிள்ளினேன். அடுத்து அந்த பிரியாணி கடையில் சண்டை போட்ட உடம்பிற்பான உளுத்தம்பருப்பு என்ன சொல்லலாம்? எனக்கு பாக்ஸிங் தெரியும், அதனால் நான் குஸ்தி சண்டையில் ஈடுபட்டேன். உங்களால் முடியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? இப்படி கேட்டுக்கொண்டே போகலாமே. வாரிசு இருக்கிறது, அதனால் கொண்டு வருகிறோம் என்பதெல்லாம் ஒரு காரணமா? ஏன் அண்ணாதுரை அவர்களுக்கு வாரிசு இல்லையா? நேரடி வாரிசு இல்லை என்றாலும் பரிமளம் அவருடைய வளர்ப்பு மகன் தானே, முன்னிறுத்தி இருக்கலாமே. ஏன் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு வாரிசு இல்லையா? நேரடி வாரிசு இல்லை என்றாலும் அவருடைய வளர்ப்பு மகள் இருந்தார்கள். அவருடைய அண்ணன் மகன்களை எல்லாம் அவர்கள் தத்து எடுத்து கொண்டு இருந்தார்கள். அவர்களையெல்லாம் கொண்டு வந்திருக்கலாமே. ஏன் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நேரடி வாரிசு இல்லை என்றாலும் அவருடைய குடும்ப சொந்தங்கள் இல்லையா? அவர்களையெல்லாம் கொண்டு வந்திருக்க முடியாதா? அப்படியே கொண்டு வந்தாலும் அதை இந்த கட்சி ஏற்றுக்கொண்டதா? நிராகரிக்கவில்லையா? ஏன் தீபாவை கொண்டு வந்தாங்க, நிராகரிக்கலையா? அப்போது இங்கே வாரிசு இருக்குது, அதனால் கொண்டு வருகிறோம்ன்றது என்ன மாதிரியான ஒரு பேச்சு? மாறாக இந்த வாரிசு அந்த தகுதியை ஏற்படுத்தி கொண்டார். அந்த தகுதியை ஏற்படுத்தி கொண்ட காரணத்தினால் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னால் நீ யோகியன். யோகியத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வாரிசு இருக்கு, அதனால் நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்படின்னு ஒரு நம்பிட்டு சிரிப்பு. என்னன்னா, அதாவது இது ஒரு பெருமையாம். நான் ஏற்கனவே சொன்னதான் திரும்பி சொல்கிறேன். 2வது ஆட்டம் சினிமாவுக்கு போகாதவங்க கூட தான் குழந்தை பிறக்குது. இது ஒரு பெருமையா? அப்போ இங்கே இவர்கள் திறமையின் அடிப்படையில் நாங்கள் கொண்டு வந்தோம், இந்த வாரிசு இந்த திறமையை வளர்த்து கொண்டார், அதனால் நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்ல இவங்களால் முடியாது. ஏனென்றால் எந்த திறமையும் கிடையாது. அல்லது ஒரே ஒரு திறமை தான் இருக்கிறது. அது என்னன்னா, கருணாநிதியின் குலத்தொழிலான திருட்டுத்தனம், கேப்மாரித்தனம், மொல்லமாரித்தனம், இதெல்லாம் தான் இருக்கிறது. மற்றவை எதுவும் கிடையாது. ஏனென்றால் இவர் அந்த அந்த எண்ண ஓட்டம் பாருங்க எங்கெல்லாம் போகுதுன்ட்டு. வீரியம் இருக்கிறது, எங்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும், நாங்கள் இருந்தாலும் கட்டுப்படுத்தி இருக்கிறோம். அதுபோல் வீரியம் இருக்கின்ற எங்களிடம் நீ மும்மொழி கொள்கையை திணிக்க முடியாது. இல்லையா சம்பந்தம்? அது உங்கள் புத்தி எல்லாமே அந்த பெட்ரூமை தாண்டி இருக்காதா? அதை கடந்து சிந்திக்கவே மாட்டீங்களா? இந்திரா அம்மையாரை போய் தாக்கினால் உடனே மாதவிடாய் ரத்தம் என்பது, அல்லது விதவைக்கான அந்த தொகையை, கருணை தொகையை என்னுடைய தந்தையிடம் பெற்றுச் செல்லட்டும் அப்படின்னு சொல்கிறது, அல்லது நேருவும் சீமாவோ பண்டாரநாயகம் சந்தித்து கொண்டால் இவர் கணவனை இழந்து விட்டார், அவர் மனைவியை இழந்து விட்டார், இருவரும் தனிமையை சந்தித்து என்ன பேசிக் கொண்டிருப்பார்கள் அப்படின்றது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு
மேடையில் தனியாக தோன்றினால் அமைச்சர்கள் எல்லாம் கீழே இருப்பார்கள், தவறாக அர்த்தம் கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு கேனத்தனமாக ஒரு சிரிக்கிறது. இப்படி எதை எடுத்தாலும் கொச்சையாக பார்த்து அது எல்லாவற்றிலும் புகுத்துவார்கள். உடன்படுமை தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் விளக்கத்தை கொடுக்கிறார் கருணாநிதி. என்ன உடன்படுமை? உடன்படுமை என்பதற்கு கருணாநிதி கொடுத்த அந்த விளக்கம் என்ன? ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியை சந்திக்கிறார். இருவரும் நீர்வீழ்ச்சியை நோக்கி செல்கிறார்கள். நீர்வீழ்ச்சியில் இருவரும் கலவியில் ஈடுபடுகிறார்கள். அதுதான் உடன்படுமை. இப்படியான ஒரு விளக்கத்தை, இப்படியான ஒரு கேவலப்பட்ட ஒரு விளக்கத்தை எந்த தமிழறிஞராவது கொடுத்து பார்த்திருப்பீங்களா? அப்போ ஒருவருடைய சாதனை, ஒருவருடைய திறமை, ஒருவருடைய ஆளுமை, இதையெல்லாம் அவரால் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை அடிப்படையாக வச்சுத்தான் பேசுவீர்களா? விட்டா அந்த கன்னியாகுமரியில் நான் ஏற்கனவே சொன்னது தான், திரும்பியும் பதிவு பண்ணுறேன். விட்டா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த வள்ளுவர் சிலையே கருணாநிதி தான் குறிக்கிறது. அந்த 3 விரலை காண்பிக்கிறாரே வள்ளுவர், அவருடைய தனித்திறமையை காண்பிக்கிறது. என்ன திறமை? மனைவி, துணைவி, இணைவி 3ஐயும் வைத்திருக்கின்ற அந்த தனித்திறமை. இந்த பக்கம் ஓலைச்சுவடிகள் இருக்கிறது, அது சாதனை. ஏனென்றால் நீங்கள் போய் திமுக காரண்ட கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு காங்கிரஸ்காரன்ட்ட போயிட்டு கேட்டு, ஏப்பா சோனியா காந்தி திருட்டாங்களாமே அப்படின்னா, ஏன் தலைவிலாம் திருடல அப்படின்னுவான். போய் ஒரு பாஜக காரன்ட்ட போய் கேட்டு, ரஃபேலில் உங்கள் தலைவர் ஊழல் பண்ணிட்டாராமே, ஏன் தலைவர்லாம் ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்லுவான். ஒரு அதிமுக காரன்ட்ட போயிட்டு, ஏன்பா இந்த மாதிரி உங்கள் அம்மா ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனை கொடுத்துருக்காங்களே, எங்கள் அம்மாலாம் ஒன்றும் தப்பு பண்ணல, அது பொய் வழக்குன்னுவான். ஆனால் திமுக காரன்ட்ட போய் கேட்டு பாருங்க, அந்த தலைவர் ஊழல் பண்ணாமேனா அவர் மாட்டிக்கினாரா? மாட்டிக்கல அப்படின்னுவான். அப்போ அந்த ஓலைச்சுவடிகள், வள்ளுவருடைய குமரிமுனையில் இருக்கக்கூடிய அந்த வள்ளுவருடைய சிலையுடைய ஓலைச்சுவடிகள் எதை குறிக்கின்றன? சர்க்காரியா அறிக்கைகள். கருணாநிதி எப்படி விஞ்ஞானபூர்வமாக திருடினார் என்பதனை பெருமை பறைசாற்றும் விதமாக அது இருக்கிறது. ஆகவே அந்த வள்ளுவரே கருணாநிதியை தான் குறிக்கிறது என்று இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு அப்புறம் அவர்கள் பரப்புரை செய்வார்கள். சமச்சீர் கல்வியில் இது வரும், இது இடம் பிடிக்கும். இதற்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவோட கொள்ளு பேரனோ இல்லை திண்டுக்கல் யானையோட கொள்ளு பேரனோ இதற்கு பட்டிமன்றத்தில் உட்கார்ந்து, பட்டிமன்றம் என்ற பெயரில் வெட்டிமன்றத்தில் உட்கார்ந்து ஆத்து என்று ஆத்துவார்கள். இங்கே ஒரு விவாதம் நடைபெற வேண்டும். மும்மொழி கொள்கையை நாம் ஏன் எதிர்க்கிறோம்? மும்மொழி கொள்கை என்பது எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? எதனால் கொண்டு வரப்பட்டது? ஏன் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது முதலில் ஆரம்பித்தது? ஏன் 37 இது ஆரம்பித்தது? ஏன் 2வது போராட்டம் என்று 46 ஆரம்பித்தது? ஏன் 65 3வது போராட்டம் என்று ஆரம்பித்தது? இப்படி இந்த மும்மொழி போராட்டம் குறித்து பல்வேறு விளக்கங்கள். ஏன் ராஜாஜி அவர்கள் 37 ராஜாஜி அவர்கள் இந்த ஹிந்தியை அங்கே கல்வியில் கொண்டு வந்த பொழுது எதிர்ப்பு வந்தது என்பதற்கு பிறகு 52க்கு பிறகு திரு ராஜாஜி அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டை ஏன் மாற்றிக்கொண்டார்? ஏன் இருமொழி கொள்கைதான் சரி என்று வாதிட்டார்? ஏன் அதற்கு ஆதரவாக அந்த சட்டமன்ற தீர்மானத்தில் வாக்களித்தார்? இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. திரு அண்ணாதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கிறார். அதையெல்லாம் எடுத்து படித்தோம் என்றால் நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அப்போ இந்த இருமொழி கொள்கை தேவையா? மும்மொழி கொள்கை தேவையா? இது ஏன் தேவை? ஏன் இந்த கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட், இந்த அறிக்கை எது குறித்து பேசுகிறது? மும்மொழி கொள்கை பற்றி மட்டும்தான் பேசுகிறதா? புதிய கல்விக் கொள்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மாநிலங்கள் அவர்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஆட்சேபனைகள் என்ன? எதன் அடிப்படையில் கல்வி மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு, அதாவது கன்கரண்ட் லிஸ்ட் என்பதற்கு கொண்டு செல்லப்பட்டது? அவ்வாறு கொண்டு செல்லப்பட்டது சட்டப்படி செல்லுமா? அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெறாமலேயே அப்பொழுது சட்டமன்றம் கலைக்கப்பட்ட நிலையில் இருந்ததனால், கிட்டத்தட்ட 12 சட்டமன்றங்கள் கலைக்கப்பட்ட நிலையில் இருந்ததனால், அப்பொழுது இருந்த ஆளுநர்களிடம் ஒப்புதல் வாங்கி இது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படின்றது சட்டப்படி செல்லுமா என்கிற அந்த சட்ட சிக்கல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த கஸ்தூரி ரங்கன் அந்த ரிப்போர்ட், அந்த அறிக்கைக்கு முன்னால் சுப்பிரமணியன் ரிப்போர்ட், அதையும் எடுத்து படித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் எடுத்து விவாதித்து இதன் அடிப்படையில் நாம் மும்மொழி வேண்டுமா வேண்டாமா என்பதனை முன்வைக்க வேண்டும். அதைத்தான் அறிவுபூர்வமான எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யும். உதாரணத்திற்கு 2021 செம்மலை அவர்கள் அதிமுகவுடைய மூத்த தலைவர், ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன், மீண்டும் பதிவு செய்கிறேன், மிக அற்புதமாக சொன்னார். தமிழகத்தின் உணர்வுகளை முழுமையாக மத்திய அரசாங்கம் புரிந்து வைத்திருக்கிறது.
தமிழகத்திற்கு எது நன்மையோ அதை செய்வதற்கு அது காத்திருக்கிறது. எங்களுடைய இருமொழி கொள்கை என்கிற அந்த உணர்வை புரிந்து கொண்டு, இது பெரும்பான்மையான மக்களுடைய உணர்வு என்பதனை புரிந்து கொண்டு, அதற்கு ஏதுவாக, அதற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் மத்திய அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது, எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார். அப்போது வரைக்கும் இந்த பிரச்சனை ஏன் வரவில்லை அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த பிஎம்ஸ்ரீ என்கிற அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்குவதிலிருந்து ஆரம்பிக்கிறது இந்த பிரச்சனை, இந்த சர்ச்சை. அப்போது ஒவ்வொரு முறையும் இவர்கள் ஒரு சர்ச்சையை ஆரம்பித்து வைப்பார்கள். அப்புறம் இவர்களே பாசிசம், பாயாசம் என்றெல்லாம் இவர்கள் கதறுவார்கள். உதாரணத்திற்கு மீத்தேன் திட்டம் கையெழுத்து போட்டது ஸ்டாலின், தெரியாமல் போட்டு விட்டேன் அப்படின்னு. தெரியாமல் என்ன வேணாலும் பண்ணிடுவே நீ, தெரியாமல் நீ பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் அதோடைய பலனை அனுபவிக்கணுமா? தெரியாமல் கண்டதையும் போட்டு வருவே நீ, அதோடைய பலனையெல்லாம் அந்த பாவ மூட்டையெல்லாம் நாங்கள் சுமக்க வேண்டுமா அப்படின்றது தான் கேள்வி. இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இதை வைத்து உருட்டி கொண்டிருப்பது தான், அதாவது ஒரு முக்கியமான கொள்கை சார்ந்த தமிழக மக்களின் உணர்வு சார்ந்த ஒரு விஷயத்தில் அதை எப்படி சரியாக கொண்டு போய் விவாதிப்பது என்பது கூட தெரியவில்லை. இதற்கு பதிலாக மத்திய அமைச்சர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? எல்முருகன், நான் அவர்கிட்ட சத்தியமாக இதை எதிர்பார்க்கல. அவர் பேசுகிறார், என்ன சொல்கிறாரு? கும்மிடி பூண்டி தாண்டினா அவன் என்ன திட்டுறான்றது கூட உங்களுக்கு புரியணும்னா ஹிந்தி தெரியணும் அப்படின்ட்டு. கண்டவன் திட்டுறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு மொழியை படிக்கணுமா? இது ஒரு லாஜிக்கா? இப்படியான ஒரு, அதாவது விவாதம் என்பதே அறிவுபூர்வமாக இருந்தது. திரு அண்ணாதுரை அவர்களுக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கும் நடந்த விவாதத்தை எடுத்து பாருங்கள். இருவரும் நண்பர்கள், கருத்தியலால் வேறுபட்டார்கள், ஆனால் அவர்களுடைய விவாதங்களை எடுத்து பாருங்கள், அறிவு சார்ந்து இருந்தது. அதே மாதிரி அப்பொழுது இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த இந்திக்கு எதிரான விவாதம் வந்தபொழுது என்னென்ன பேசியிருக்கிறார்கள், அவர்கள் அதை ஆதரித்து என்ன பேசினார்கள் அப்படின்றதை எடுத்து பாருங்கள். இங்கே இவர் அண்ணாதுரை அவர்கள் என்ன வாதங்களை வைத்தார் என்பதை எடுத்து புரட்டி பாருங்கள், படியுங்கள். படித்தால் தெரியும் எப்படி இருக்க வேண்டிய ஒரு அரசியல் சம்பாஷணை என்பதை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள்னு பாருங்கள். என்னால் குழந்தை பெற்றுக்க முடியும், அதனால் மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் பேசுவார் என்றால், அவருடைய கோணல் புத்தி, அவருடைய கேவல புத்தி இது வெளிப்படுகிறது என்பது ஒரு புறம். ஆனால் அதையும் கடந்து இவருக்கு அந்த மும்மொழி கொள்கை என்பது குறித்த புரிதலே இல்லை என்பது தெளிவாகிறது. இப்படியான தற்கூறுகளை வைத்துக்கொண்டும் அறவைக்காடுகளை வைத்துக்கொண்டும் நாம் இந்த மாதிரியான முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த தலைமுறைக்கு அதன் எதிர்காலத்தை முடிவு செய்கின்ற ஒரு விஷயத்தை, தமிழகத்தின் உணர்வு சார்ந்த ஒரு விஷயத்தை விவாதிக்கிறோம் என்பதே பரிதாபத்திற்குரிய ஒரு நிலை. இந்த அவலநிலை மாற வேண்டும் என்பதற்காகவாவது இந்த குப்பைகளை தூக்கி வீசி எறியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.